Hello students, welcome to HIBA Max 12th Standard Business Max பார்த்துட்ருக்கோம். Chapter 1 Example Sums தான் பார்த்துட்ருக்கோம். Example 1.9 இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? Question பாருங்க. Show that the equations x plus y is equal to 5, 2x plus y is equal to 8 are consistent and solve them. இது first consistent இல்லையான்னு சொல்லணும். Consistent இருந்தால் solve பண்ணும், இல்லைனா no solution அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? Solutionல first given எடுத்து எழுதிக்கலாம். x plus y is equal to 5. Next 2x plus y is equal to 8. இப்போ ஈக்குவேஷனா இருக்கிறத நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல மாற்றணும். கரெக்டா? எப்படி மாற்றுறது? x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, y ஓட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். 1 1 2 1 and இங்க x இன்னொன்று y which is equal to resultant என்ன equal to அப்புறம் என்ன இருக்கு 5 இன்னொன்று 8. இது எப்படி எழுதுவோம்? ax is equal to b ன்னு எழுதிப்போமா? இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் a மேட்ரிக்ஸும் எடுத்துக்கணும், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் a, அடுத்தது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் a, b. ஃபர்ஸ்ட் a மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அடுத்த காலம் வந்து b மேட்ரிக்ஸோட சேர்த்து எழுதிப்போம். A matrix என்ன 1 1 2 1. Augmented matrix அதே தான் 1 1 2 1. மறுபடியும் 5 8 என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கணும். இப்போ இதோட ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடம் மட்டும் நம்ம 0 ஆக்கிட்டா போதும். சரிங்களா? அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் வந்து இதில் கொண்டு வர முடியாது. இந்த இடம் மட்டும் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் நம்ம 0 ஆக்கணும். ஸோ அதுக்கு என்ன டிரான்சிஷன் பண்ணலாம்? R2 changes R2 minus 2 times of R1. மாற்றி எழுதிக்கலாமா? இப்போ R2 இங்கே என்ன இருக்கு 2 1, 2 டைம்ஸ் ஆஃப் R1. அப்போ இங்கேயும் 2 மாறிடும், இதுவும் 2 மாறிடும். மைனஸ் பண்ணால் இது 0, இதை மைனஸ் பண்ணால் -1. ஸோ அடுத்த லைன் எப்படி வரும்? 1 1 0 -1. அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் மேட்ரிக்ஸ் தானே ஃபர்ஸ்ட் இருக்கிறது 0 -1. 5 and 8 இங்கே எப்படி மாறும்னு பார்த்துடணும். இங்கே வந்து இந்த 8 கூட -2 5s are 10 ஆட் பண்ணால் -2. அது மட்டும் இங்கே நம்ம வந்து தனியாக ஒரு வாட்டி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் இந்த ரெண்டு டேர்முக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒன்றே தான், மூணாவது காலம் மட்டும் நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? இதுலேயும் 2 நான் ஜீரோ ரோஸ், இதுலேயும் 2 நான் ஜீரோ ரோஸ். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இஸ் 2. அப்போ ரேங்க் ஆஃப் A is equal to 2. அதே மாதிரி rank of augmented matrix அதுவும் 2 தான். எப்போ ரெண்டு மேட்ரிக்ஸோட ரேங்க் ஈக்குவலாக இருக்கோ the given system is consistent ன்னு எழுதணும். The given system is consistent and has யூனிக் சொல்யூஷன். இப்போ கிவன் சிஸ்டம் எப்படி எழுதணும்னா ஃபைனலாக நமக்கு கிடைச்சது பார்த்தீங்களா 1 1 0 -1 xy. இந்த பக்கம் என்ன கிடைச்சது 5 -2. அதை தான் எழுதணும். கிவன் சிஸ்டம் மாற்றிட்ட பிறகு மல்டிபிள் பண்ணுங்க 1 into x x, 1 into y y is equal to 5. 0 into x 0, -1 into y minus y is equal to -2. Therefore y is equal to 2. minus minus cancel பண்ணிட்டோம்னா y is equal to 2. இப்போ y equal to 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x plus 2 is equal to 5. x is equal to 5 minus 2 ஆகிடும் இல்லையா? ப்ளஸ் 2 செட் பண்ணால் -2. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. ஸோ யூனிக் சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். therefore the solution is x equal to 3 இன்னொன்று y is equal to 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 1.10. Show that the equations 2x plus y is equal to 5, 4x plus 2y is equal to 10 are consistent and solve them. ஸோ கன்சிஸ்டன்ட்னு காமிக்கணும், அப்புறம் அதை சால்வ் பண்ணும். சொல்யூஷனில் கிவன் எடுத்து எழுதிடலாமா? 2x plus y is equal to 5, 4x plus 2y is equal to 10 are consistent. ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். அப்போ y முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 2 1 4 2
அப்புறம் எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்புறம் இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு என்ன இருக்குது, 5ம் 10ம். இப்போ ரெண்டு விஷயம் எடுத்துக்கணும், மேட்ரிக்ஸ் ஏ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் ஏ 2 1 4 2. அதே மாதிரி இந்த பக்கம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். இதே மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதும், 2 1 5 4 2 10. இப்போ இந்த ரெண்டு இடமும் பாருங்களேன், இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ R2 turns R2 minus 2 times of R1. R1 into 2 பண்ணால் போதும், ஏன்னா 2 2s are 4. 4 minus 4 0. அப்போ 2 1 அப்படியே இருக்கும். R2 minus 2 times of R1. அப்போ 4 2. R1 into 2, 2 2s are 4, 2 1s are 2. மைனஸ் பண்ணால் ரெண்டுமே 0 ஆகிடும். 0 0. இதே தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் எக்ஸ்ட்ரா நமக்கு கீழே 10 இருக்கு. 2 into R1, 2 5s are 10. அதையும் மைனஸ் பண்ணும்போது 0 கிடைக்கும். மறுபடியும் அதே தான். அப்போ 2 1 5 எப்படி இருக்கும், செகண்ட் ரோ எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னா ஒன்றே ஒன்று தான். therefore the number of non-zero row is 1. அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் 1 தான். இப்போ ஃபைனலாக நமக்கு கிடைச்ச வேல்யூ வச்சுட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கொண்டு போகலாம். இப்போ லாஸ்ட்டாக கிடைச்சதை வச்சு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2 1 0 0. லாஸ்ட்டாக ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் வந்தது இல்லையா, அதுதான் எடுக்க போகிறோம். எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மேலே 5 கீழே 0. 2 into x 2x plus 1 into y y is equal to 5. அடுத்தது வந்து 0 தான் வரும். ஸோ நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஆனால் எத்தனை அன்னோன் இருக்கு, 2 அன்னோன் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, let us take y is equal to k ன்னு எடுத்துக்கிறேன், and where k is an element of R. இப்போ y இருக்கிற இடத்துல நான் k எழுதிக்கிட்டேன்னு வைங்களேன், k is equal to 5. இப்போ x எப்படி கண்டுபிடிப்போம், 2x is equal to 5 minus k. x is equal to 5 minus k by 2. இப்போ இந்த 1/2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 5 minus k வந்து எக்ஸோட வேல்யூவாக கிடைச்சிருக்கு. இந்த கேக்கு என்ன வேல்யூ வருதோ அதை பொறுத்து எக்ஸோட வேல்யூ மாறும். therefore x is equal to 1/2 k 5 minus k and y is equal to k for all k is an element of R. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், கேக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ வரும், எக்ஸோட வேல்யூ மாறும். hence the system has infinite number of solutions. சிஸ்டம்க்கு வந்து infinite number of solutions இருக்கு அப்படின்னு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.11. ஷோ தட் த ஈக்குவேஷன் 3x minus 2y is equal to 6, 6x minus 4y is equal to 10 are inconsistent. அவங்களே இன்கன்சிஸ்டன்ட்னு கொடுத்துட்டு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. சொல்யூஷன்ல கிவன் எழுதிடலாம். 3x minus 2y is equal to 6, 6x minus 4y is equal to 10. இப்போ இதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி எழுதுறது, 3 minus 2 6 minus 4 x y that is equal to 6 இன்னொன்று 10. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, ax is equal to b. மேட்ரிக்ஸ் ஏவும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏ எழுதிக்கலாம். 3 minus 2 6 minus 4. அப்புறம் augmented matrix A, B. 3 minus 2 6, 6 minus 4 10. இப்போ இந்த இடம் 0 ஆகணும். அப்போ R2 changes, R2 minus 3 into 2 6. அப்போ 2 times of R1. First என்ன ஆகும், 6 minus 4. R1 value 3, 3 2s are 6, 2 2s are 4. ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. இப்போ இதை மைனஸ் தான் பண்ண போறோம். இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். 0 0 கிடைச்சிடும். 3 minus 2 and 0 0. அப்போ செகண்ட் இதுக்கும் அதே தானே ஆகும்.
2 காலம் கதையாகும். மூணாவது காலம் எப்படி எழுதுறதுன்னா R2 வந்து 10, R1 6, 6 2s are 12 அண்ட் மைனஸ் பண்ணால் -2 கிடைக்கும் நமக்கு. இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். ஸோ 3 - 2 6 0 0 -2. இப்போ நான் ஜீரோ ரோஸ் வந்து ரெண்டுத்துக்கும் வேற வேற இருக்கு. இதுல வந்து ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ, ஆனா இதுல 2 நான் ஜீரோ ரோ. அப்ப ரேங்க் ஆஃப் ஏ இங்க 1, இந்த ரேங்க் ஆஃப் ஏ கமா பி வந்து 2. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. எப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இல்லையோ அப்போ சிஸ்டம் என்ன சொல்லலாம், நம்ம இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் நோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு எழுதலாம். Therefore, the given system is inconsistent and has no solutions. Understand that the consistent prove பண்ண சொன்னாங்கன்னா அது கன்சிஸ்டண்டா இருக்கும் அண்ட் அதுக்கு சொல்யூஷனும் நம்ம கண்டுபிடிச்சிரும். இன்கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா இன்கன்சிஸ்டண்டா தான் வருது. சரியா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பாக்குற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். எனக்கு செய்யற பெரிய ஹெல்ப்பா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.